வண்டியில வரும் இது ஒரு கற்பனை தானே. சரி, ஆரம்பிக்கலாமா? யாரு பாரு, நான் நின்றுருக்கேன், நீங்களும் கொஞ்சம் நெல் சாப்பிடுற. என்ன வயல்ல நெல் சாப்பிடாம இட்லி தோசை சாப்பிடுவாங்க? இது நெல்லெல்லாம் சாப்பிடக்கூடாது. ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுக்கிறேனே. அதெல்லாம் முடியாது. இப்படி போறியா இல்லையா? என்னடா ரொம்ப சீல் போடுற? இல்லடா, நீ இல்லாத போது என் கூட்டாளியெல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க இருக்க எல்லா நெல்லும் சாப்பிட்டு போயிடுவோம்டா. நினைச்சு வந்து ஓடிடுச்சு. என்ன அவங்க வந்து நம்ம முதலாளி மாதிரி இருக்கு. ஏதாச்சும்ப்பா காஸ்டியூம் கூட மாத்தாம வந்துருக்கீங்க. கொடுத்த டைம்ல காஸ்டியூம்னா மாத்த டைம்லப்பா. சரி, இந்தாங்கய்யா, நீங்க கேட்ட மாதிரி நினைச்சு நான் உங்களுக்கே கொடுக்கணும். ஏன் என்னாச்சு? நிலத்தை இப்போ மட்டும் கொடுக்கீங்க. இந்த வருஷம்
ஆனா அடுத்த தலைமுறைக்கு விஷத்தை விதைக்கிறது யாருக்கும் புரியல. ஆமா ஆமா, நீ சொல்றது ரொம்ப சரிதான். எப்போ இந்த கார்பரேட் கம்பெனி வந்துச்சோ அப்போ இருந்து விவசாயம் மட்டும் இல்லை, நாங்களும் செஞ்சுட்டு இருக்கோம். என்ன சொல்ற? ஆமா, நாங்க பல வருஷமா கூட்டமா சந்தோஷமா தான் இருந்தோம். எப்போ இந்த செல்போன் வந்துச்சோ அப்போ இருந்து நாங்களும் கொத்தா செஞ்சுட்டு இருக்கோம். இவங்களுக்கு விவசாயத்தை பத்தியே கவலை இல்லை, குருவிகளை பத்தியே கவலைப்பட போறாங்க. இவங்களுக்கு ஒரு நாள் புரியும், நாங்க சாப்பிட்டு போற வகையில தான் ஒரு பெரிய காடே உருவாகுது. எங்களை அழிச்சுட்டா ஒரு காரும் இருக்காது. என்னாச்சு? ஏய், என்னாச்சு? உனக்கு ஒன்றும் ஆகாது, இருந்துடு. ஏய், இருந்துடு. யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. விவசாயத்தை காப்பாற்றுறாங்க, என்னையா காப்பாற்ற வர போறாங்க. ஆமா, இப்ப என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் இல்லப்பா, ஏதோ செல்போன் டவர் கட்ட போறாமா, இங்க இருக்கிறதா தூக்கி போட சொன்னாங்க. இலை நிலங்க